அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்பவும் ஒரு பயனுள்ள ஒரு அமலை பற்றி பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் ரமலானுடைய மாதத்தில் நாம் இன்ஷா அல்லாஹ் ஒரு நோன்பை நிறைவேற்றி இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி நாம் இனி இருக்கக்கூடிய மீதமுள்ள நோன்புகளையும் நல்ல விதமாக அல்லாஹ் தாலா நமக்கு நோக்கக்கூடிய அந்த சக்தி அல்லாஹ் தாலா நமக்கு ஏற்படுத்தி தரட்டும் இன்ஷா அல்லாஹ். இந்த ரமலானுடைய மாதத்திலே சிறந்த மாதம் ரமலானுடைய மாதம். இதுல நிறைய நல்ல அமல்கள் நாம செய்யணும். தொழுகை, ஜக்காத் நிறைவேற்றுறது, குர்ஆன் ஓதுறது, இந்த மாதிரி நிறைய அல்லாஹுவை நாவனால் எப்போதுமே திக்ரு செய்யக்கூடியவர்களாகவும் இந்த மாதிரி நிறைய நல்ல அமல்களை நாம இந்த ரமலானுடைய மாதத்துல அதிகமா செய்யக்கூடியவர்களா இருக்கும். இது இந்த ஒரு மாதம் மட்டும் இல்லாம மீதம் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஹயாத், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நம்மளுடைய மௌத்து, நம்மளை நெருங்கக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் அல்லாஹ் கட்டளையிடப்பட்ட இந்த எல்லாவற்றையுமே நம்ம நிறைவேற்றக்கூடியவர்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில இன்னைக்கு ரொம்பவும் ஒரு பயனுள்ள ஒரு 2 ஆயத்துக்கள் குரானிய வசனத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த குரானுடைய வசனத்தை நீங்க ஓதுவதன் மூலம் உங்களுக்கு தஹஜத்துக்கு பகரமாக நன்மை கிடைக்கும் அப்படின்னு ஹதீஸ்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. இன்ஷா அல்லாஹ் இப்போ அந்த ஹதீஸை பத்தி பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அல்லாஹ் தாலா 2 ஆயத்துக்களை சொர்க்கத்தின் பொக்கிஷத்திலிருந்து இறக்கி வைத்துள்ளான். அதை படைப்பினங்கள் அனைத்தையும் படைப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அல்லாஹு தாலா தனது புனித கரத்தால் எழுதி வைத்து விட்டான். எவர் அவ்விரண்டு ஆயத்துக்களையும் இஷாவுக்கு பின் ஓதுகிறாரோ அவருக்கு இரவு தொழுகை, அதாவது தஹஜத்துக்கு பகரமாகிவிடும். ஹாக்கிம் பைஹகி உடைய அறிவிப்பில் அல்லாஹு தாலா தனது அரிஷுக்கு கீழ் உள்ள விசேஷமான பொக்கிஷத்திலிருந்து எனக்கு வழங்கிய அந்த 2 ஆயத்துக்களை கொண்டு சூரத்துல் பக்கராவை முடித்து வைத்துள்ளான். ஆகையால் அதை குறிப்பாக நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் மனைவி மக்களுக்கும் கற்றுக் கொடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதன் முக்கியத்துவத்தை கருதித்தான் எந்த மனிதரும் சிறிதளவேனும் அறிவு இருக்குமோ அவர் அந்த ஆயத்துக்களை ஓதாமல் படுக்க மாட்டார் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோர் கூறியுள்ளார்கள். அதாவது இந்த ஒரு 2 ஆயத்துக்கள் சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்துக்கள் 285 மற்றும் 286 இந்த 2 ஆயத்துக்களும் சொர்க்கத்துடைய பொக்கிஷத்திலிருந்து அல்லாஹ் தாலா இறக்கி அருளப்பட்டது. மனிதர்களா படைக்கிறதுக்கு, படைப்பினங்களையே படைப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலாவே அல்லாஹ் தாலா இந்த அழகிய 2 வசனங்களை படைச்சிட்டான். இதை நம்ம ஓதுவதன் மூலம் நமக்கு இஷா தொழுகைக்கு பின்னாடி இதை நம்ம ஓதுறதன் மூலம் தஹஜத்துக்கு பகரமான நன்மை கிடைக்குது அப்படின்னு இந்த ஹதீஸ் மூலம் நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த 2 ஆயத்துக்கள் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா மனநமிட வேண்டிய ஒரு 2 ஆயத்துக்கள். இது நாம கற்றுக்கிட்டு நம்மளோட பிள்ளைகளுக்கு, நம்மளோட குடும்பத்தினர்களும் கற்றுக்கொண்டு இதை நாம ஓதக்கூடியவர்கள், வலிமை உள்ளவர்களா படுக்கும் போது நாம இதை தொடர்ந்து ஓதக்கூடியவர்களா இருக்கணும். தூங்குவதற்கு முன்பாகவாச்சும் நாம இதை ஓதக்கூடிய வலிமை உள்ளவர்களா இருக்கணும். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த பொக்கிஷமான 2 ஆயத்துக்கள் ஓதுவதன் மூலம் நமக்கு எல்லா வகையான நன்மைகளும் கிடைக்கும். பாதுகாப்பு, அல்லாஹ்விடத்திலிருந்து பாதுகாப்பு என்றுமே இருக்கும். இந்த ஒரு ஆயத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய அர்த்தமே மூமின்கள் பிரார்த்திப்பார்கள் அப்படின்னு தான் இருக்கும். மூமின்கள் அப்படிங்கும் பொழுது நல்ல அமல்கள் செய்யக்கூடிய மூமின்கள் சொர்க்கவாசிகளாக நம்ம ஆகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா நமக்கு அளிக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். மூமின்கள் இப்படியெல்லாம் துவா கேட்குறாங்க அப்படிங்கிறத பத்தி குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ நம்மளும் மூமின்களா, நல்ல ஒரு மூமினா இம்மையிலையும் மறுமையிலையும் திகழணும் அப்படின்னா நம்ம இந்த ஒரு 2 ஆயத்துக்களையுமே வளமையா நம்ம ஓதக்கூடியவர்களா இருக்கணும். மற்ற அமல்களையும் நாம செய்யக்கூடியவர்களா இருந்தா கண்டிப்பா அல்லாஹ் தாலா நமக்கு அந்த இலக்கை ஏற்படுத்தி தந்துடுவான் இன்ஷா அல்லாஹ். நம்ம இந்த புனித ரமலான் மாதத்துல நம்ம அதிகமா நன்மைகளை தேடணும், நன்மைகளை ஈட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் நம்ம இருக்கோம். ஆனா இந்த 2 ஆயத்துக்கள் நம்ம ஓதுவது மூலம் தஹஜத்துடைய நன்மையே நமக்கு கிடைக்குது. தஹஜத் அப்படிங்கிறது ஐவேளைக்கு தொழுகைக்கு அப்புறம் பகரமான நன்மை. அடுத்த அந்தஸ்து தஹஜத்துக்கு தான் இருக்கு. அந்த தஹஜத்துடைய நன்மை நமக்கு தொழாமலேயே கிடைக்குது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த 2 பாக்கியமான பொக்கிஷமான அல்லாஹுடைய கரத்தால அல்லாஹ் தன் படைப்பினங்களையே படைப்பதற்கு முன்னாடியே அவனுடைய முபாரக்கான கரத்தால எழுதி வைக்கப்பட்ட இந்த 2 வாசகங்களை நாம போதுனா அப்ப நம்ம இந்த மாதத்துல நமக்கு எவ்வளவு சிறப்பு கிடைக்கும். அதுவும் இந்த புனித மாதத்துல எவ்வளவு சிறப்பு கிடைக்கும்.
இன்ஷா அல்லாஹ் வளமை இஷாவுக்கு பின்னாடி ஓதுங்க. இந்த 2 ஆயத்துக்கள் என்ன அப்படின்னு இப்போ கையோட ஒரு முறை நாம ஓதிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாஇகதிஹி வ குதூபிஹி வ ருசுலிஹி லா நுஃபர்ரிகு பைன அஹதிம் மிர் ருசுலிஹி வ காலூ சமிஅனா வ அத்தஅனா குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மசீர். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா லஹா மா கஸபத் வ அலைஹா மக்தஸபத். ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தஅனா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹி வஅஃபு அன்னா வஅஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். இன்ஷா அல்லாஹ் இந்த 2 ஆயத்துக்களுடைய அர்த்தத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு தெளிவு கிடைச்சிரும். இப்போ அந்த அர்த்தத்தை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இறக்கி வைக்கப்பட்டதை கொண்டு ஈமான் கொண்டுள்ளார். இன்னும் மூமின்களும் ஈமான் கொண்டுள்ளனர். அவர்கள் அனைவரும் அல்லாஹுவை கொண்டும் அவனுடைய மலக்குகளை கொண்டும் அவனுடைய வேதங்களை கொண்டும் அவனுடைய ரசூல்களை கொண்டும் ஈமான் கொண்டுள்ளனர். இன்னும் அவனுடைய ரசூல்களில் எவருக்கிடையிலும் நாங்கள் வேற்றுமை காண்பிக்க மாட்டோம் என்றும், மேலும் நாங்கள் செவி ஏற்கிறோம், உன் கட்டளைக்கு வழிபட்டோம், எங்கள் ரப்பே உன்னுடைய மன்னிப்பை வேண்டுகிறோம், நாங்கள் மீளுவதும் உன் பக்கமேதான் என்று கூறுகின்றனர். அல்லாஹ் எந்த ஆன்மாவிற்கும் அவனுடைய சக்திக்குட்பட்டதை தவிர சிரமம் கொடுப்பதில்லை. நன்மையிலிருந்து அது சம்பாதித்தது அதற்கே பயனுள்ளதாக ஆகும். இன்னும் தீமையிலிருந்து அது சம்பாதித்தது கொண்டதும் அதன் மீதே கேடாக ஆகும். எங்கள் ரப்பே, நாங்கள் மறந்துவிட்டாலும் அல்லது நாங்கள் தவறு செய்திருந்தாலும் நீ எங்களை குற்றம் பிடிக்காதிருப்பாயாக. எங்கள் ரப்பே, எங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நீ வலுவான சுமையில் எதனை சுமத்தினாயோ அதுபோன்று எங்களின் மீது வலுவான சுமையை சுமத்தாதிருப்பாயாக. எங்கள் ரப்பே, இன்னும் எங்களுக்கு எதில் சக்தி இல்லையோ அந்த ஒன்றை எங்களுக்கு நீ சுமத்தாதிருப்பாயாக. எங்களை விட்டு எங்கள் பாவங்களை அழித்து விடுவாயாக. எங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களுக்கு கிருபை செய்தருள்வாயாக. நீயே எங்கள் நாயன். எனவே காஃபிரான கூட்டத்தினருக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய்தருள்வாயாக என்று மூமீன்கள் பிரார்த்திப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இதுல நீங்க இந்த ஆயத்தை பார்த்தீங்களா? மூமீன்கள் எந்த அளவுக்கு பிரார்த்திப்பாங்க, எங்களோட பாவங்களை மன்னிச்சிரு, எங்களை நல்ல வழிக்கு கொண்டு போ, கெட்ட விஷயத்தை எங்க தூரமாக்கு, கெட்ட நபர்களை எங்களுக்கு எதிராக எங்களை ஆக்கி எங்களை நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களாக்கு, உனக்கு சிரம் பண்ணியக்கூடியவர்களா எங்களை ஆக்கு, நாங்கள் செஞ்ச பாவங்களுக்கு எங்களை மன்னிச்சு எங்களை ஈமான் கொண்டவர்களா எங்களை ஆக்கு அப்படின்னு இன்ஷா அல்லாஹ் ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு அமலா இருக்கு. இல்ல காஃபிர்களுக்கு கூட்டத்துக்கு எதிராக எங்களை நீ ஆக்கிரு அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தை, கடைசியா முடியக்கூடிய அந்த வார்த்தை ரொம்பவும் அற்புதமான வார்த்தை. மூமீன்கள் அப்படிங்கிற அடையாளமா இருக்கு. இன்ஷா அல்லாஹ் இந்த புனித ரமலான் மாதத்துல இரவு இஷா தொலைக்கு பின்னாடி இன்று நீங்க கையோட இந்த அமலை நீங்க ஓதிருங்க. ஒரு முறை நீங்க ஓதிக்கிட்டே வாங்க. இது ரமலான்ல மட்டும்தான் ஓதணுமா அப்படின்னு கேட்டா நிச்சயம் கிடையாது. இந்த உங்களுடைய ஹயாத் உங்களுக்கு இருக்கக்கூடிய வரைக்கும், அந்த நாள் உங்களுடைய சக்கராத்துங்கிற அந்த நேரம் வரைக்குமும் நீங்க இந்த ஒரு ஆயத்தை மறக்காதீங்க. ஏன்னா மூமீன்கள் பிரார்த்திப்பார்கள் அப்படிங்கிற தன்மையை கொண்ட ஒரு ஆயத்து இது. உண்மையாவே சொர்க்கத்துடைய பொக்கிஷத்திலிருந்து இறக்கை அருளப்பட்ட 2 வாசகங்கள், அற்புதமான 2 வாசகங்கள், அல்லாஹுடைய முபாரக்கான தன்னுடைய கரத்தால எழுதி வைக்கப்பட்ட 2 வாசகங்கள். இந்த அழகிய பக்கராவுடைய கடைசி 2 ஆயத்துக்களை நாம தினம்தோறும் ஓதுங்க. மற்றவங்களுக்கு இதை சொல்லிக் கொடுங்க. இதை தினமே நீங்க ஓதிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மனனம் ஆயிரும். இன்ஷா அல்லாஹ் மறக்காம இந்த அமலை நீங்க செய்யுங்க. அதுவும் இந்த நமக்கு தஹஜ்ஜுடைய நன்மையே கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸும் இதுல இருக்கு. அதனால நீங்க எப்பவுமே, ஏன்னா இது அல்லாஹுவால இறக்கி அருளப்பட்ட பொக்கிஷமான 2 ஆயத்துக்கள் தான்.
அப்படி இருக்கும்போது நீங்கள் வளமையாக ஓதுனீங்கன்னா அதுக்கான நன்மையை அல்லாஹ் தாலா உங்களுக்கு கொடுப்பான். இது அர்த்தத்தை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அல்லாஹ் நாம மறந்து எந்த ஒரு விஷயமும் நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் தான். அல்லாஹ் நம்ம கெட்ட விஷயத்துல நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்னு நம்ம அல்லாஹ்விடம் கேட்கும் பொழுது நம்மளுடைய இலக்கா இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். இன்ஷா அல்லாஹ் முழு நம்பிக்கையை வச்சு ஓதி பாருங்க. இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதனால ஓதி அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க இம்மை வாழ்க்கை மற்றும் மறுமை வாழ்க்கையில பலன் பெற்றாங்க அப்படின்னா அதற்கான நற்கூலி அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் அளிப்பான் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.